ஆஃப்டர் 27 இயர்ஸ் மலேசியா வாசுதேவன் 27 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வாய்ஸ் வந்து ஏஐ மூலியமாக ரஜினிகாந்த் சாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறது. வேட்டையன் படம் வேறு லெவலில் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தில் வந்து இவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். அமிதாப் பச்சன் இருக்கார். இந்த மாதிரி இந்த ஸ்டார் காஸ்ட்டை வச்சுன்னு என்ன தான் பண்ண போகிறானுங்க இவனுங்கன்ட்டு தான் எனக்கு ஒரே என்னப்பா இது. அந்த ப்ரிவியூலாம் பார்க்கும்போது ஃபஹத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா டகுபட்டி, இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டாடா. மஞ்சு வாரியர், தசரா விஜயன், அப்புறம் அபிராமி, இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட்டு நம்ம வந்து கனவுல கூட காண முடியாது. லியோ படம், அதுக்கப்புறம் இவர் லோகேஷ் வந்து கூலியில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. கூலி படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போயின்னு இருக்குது. கூலி படம் இது லெவலுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கங்குவாவை காப்பு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஏன்னா கங்குவாவுடைய ஆளுங்க வந்து இதை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தை கூட நம்ம படத்தை இறக்கி விட்டோன்னா ஒன்றுமே நடக்காதுப்பா, பேசாமல் சைலண்ட்டாக நம்ம ஒரு மாதம் கழிச்சே வந்து பண்ணிக்கலாம், தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கினாங்க போல இருக்குது. எப்படியும் வந்து வேட்டையன் படம் வேறு லெவலில் வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரமோஷன்லாம் பண்ணாமல் போன தடவை, ஏன்னா விஜயுடைய லியோ படத்தை பார்த்து இவங்கெல்லாம் வந்து சுதாரிச்சிக்கினாங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்ணி இப்போ இந்த கோட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரமோஷன்லாம் பண்ணாமல், அந்த வேஸ்ட்டான செலவெல்லாம் பண்ணாமல் சாதாரணமாக இறக்கி படம் நல்லா தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி தான் வேட்டையன் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். 27 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம அனிருத்தை வந்து எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பையன் பண்ணுறது சூப்பரான விஷயந்தான் சொல்லணும். அனிருத் வந்து நிறைய விஷயங்கள் காப்பி அடித்தாலும் காப்பி அடிக்கிறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்ல, அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட். தேவா கூட காப்பி அடித்தார், இளையராஜா கூட தான் காப்பி அடிச்சிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் காப்பி அடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அவங்க பச்சையாக காப்பி அடிச்சில்ல. தேவா ரொம்ப பச்சையாக அடிப்பாருன்னு வைங்க, இளையராஜாலாம் கொஞ்சம் தானமாக அடிப்பார். அனிருத் வந்து கொஞ்சம் பச்சையாக அடித்தாலும் சின்ன பையன், அவனுக்கு வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சு போல இருக்குது. ஆனாலும் இந்த மனசில் ஐயோன்ற பாட்டெல்லாம் வந்து வேறு லெவல் ஹிட்டு தான். நம்ம சோஷியல் மீடியாவில் ஹேட்டர்ஸ் வந்து பலதும் பேசுவாங்க, பலதும் வந்து சொல்லி டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்கூடாது. அதுதான் வந்து அவர் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் முகத்தை பார்த்தா கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது. இந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த ரெண்டாவது பாட்டு ஹண்டருன்றது அது அவ்வளோ நல்லா இல்லை. எப்படியும் ஆல் த பெஸ்ட் டு வேட்டையன். ஏன்னா டைரக்டர் வேறு லெவல். அப்புறம் ஹீரோ கேட்கவே வேணாம், அது வேறு லெவல். அது வேறு மாதிரி தம்பி. ஆல் த பெஸ்ட் டு டீம் வேட்டையன். ரொம்ப செம வெயிட்டிங்கில் இருக்கிறோம் நம்ம பார்க்கறதுக்கு படத்தை.